எதிர்பார்த்துட்டு இருந்த ஓலோ ஐபிஓ வந்துட்டு வரப்போகுது. இதோட பிரைஸ் பேண்ட் வந்துட்டு 72ல இருந்து 76 வரைக்கும் இருக்க போகுது. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 rupees. இந்த ஐபிஓட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6145 கோடி, இல்ல ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 5500 கோடியா இருக்க போகுது. ஆஃபர் ஃபார் சேல் வந்து பாத்தீங்கன்னா 645 கோடியா இருக்கும். இந்த ஐபிஓ வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்துட்டு முடியுது. இதோட லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இந்த ஐபிஓக்கு வந்துட்டு மினிமம் 1 லாட் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 195 ஷேர்ஸா இருக்க போது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 13 லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ அவங்க எதனால வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும், அதே மாதிரி ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் பார்ட் ஆஃப் டெப்ட்ஸை பே பண்றதுக்காகவும், அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்றாங்க. இதோட ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாவிஷ் அகர்வால் மெயின் ப்ரொமோட்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாஃப்ட் பேங்க், அதே மாதிரி டிமேஷ், மேட்ரிக்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்துட்டு பிரைவேட் ஈக்விட்டி பார்ட்னர்ஸா வர்றாங்க. ஓலோவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பெனி வந்துட்டு 2017ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கம்பெனி வந்துட்டு மெயினா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதே மாதிரி பேட்டரி பேக், மோட்டர்ஸ், அதே மாதிரி வெஹிக்கிள் ஃப்ரேம்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் ஃபேக்டரி வழியா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு டிசம்பர் 21ல வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளான S1 Pro வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இப்போ 2023ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் இவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துட்டு லேட்டன் அமெரிக்கா, அதே மாதிரி ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடான சப்ளை தான் பண்றாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்துட்டு 88.42% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் -7.63% வந்துட்டு டிராப் தான் இருக்கு. இது அமௌண்ட்டை வச்சு பாத்தீங்க அப்படின்னா 1584 கோடி அளவுக்கு வந்துட்டு நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கு. இதே நிலையில தான் வந்துட்டு உங்களுக்கு ஜொமேட்டோவும் இதே மாதிரி ஒரு நஷ்டத்தோட தான் வந்துட்டு ஐபிஓக்கு வந்தாங்க. பட் ஆனா ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய காம்படிட்டர்ஸ் வந்துட்டு இல்லை, ஒன்லி ஸ்விக்கி மட்டும் தான் இருந்தாங்க. பட் ஆனா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு மோனோபோலி. பட் ஆனா ஓலோவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்காங்க, ஹீரோ எலக்ட்ரிக், அதே மாதிரி பஜாஜ், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ல பிரபலமான கம்பெனிகள் இருக்கிறனால வந்துட்டு இந்த ஓலோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதே மாதிரி இந்த கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு 10% அலோகேஷனும், அதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15%, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்துட்டு 75% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா இவங்களோட இபிஎஸ் வந்துட்டு -3.59 இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -21.16 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஐபிஓல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பை ஸ்கை புரோக்கிங்.